ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 237 பார்க்க போறோம். எடுத்தது உசாப் கோயிங் மேரியில படுத்திருக்கதை காட்டுவாங்க. தன்னும் தனியா லூஃபி சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீ ஏன் மேரியை வச்சு என்ன வேணா பண்ணிக்க, ஆனா நாங்க எல்லாரும் முன்னேறி செல்ல போறோம், புது ஷிப்பை வாங்கிட்டு கிளம்ப போறோம்ட்டு. சரி குட் பை உசாப், இப்ப வரைக்கும் ஃபன்னா அந்த எல்லாம் முடிஞ்சதுன்ட்டு கிளம்பியிருப்பான். உசாப் அதை யோசிச்சுட்டு இருக்கும் போது ஜோரோ லூஃபி கிட்ட நீ ஒன்னு இழந்துராத, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நீ இப்படி ஆடி போய் நின்னா நாங்க எல்லாரும் எங்க நம்பிக்கைகளை யார் மேல வைக்கிறதுன்னு கேட்டிருப்பான். எல்லாருமே நில குழஞ்சு போய் தானே நின்றுப்பாங்க. ஜோரோ நம்ம இதான் நம்ம ஷிப்புக்கு வர கடைசி நாள், அதனால திங்ஸ் எடுத்துட்டு வெக்கேட் பண்ணுங்கன்னு இருப்பான். இதெல்லாம் லூஃபி ஒரு மாதிரி வருத்தத்தோட யோசிச்சுட்டு கொண்டிருக்கும் போது இந்த இடத்துல சிவியர் ஷாக் ஹிட்ஸ் த சிட்டி ஆஃப் வாட்டர். ஐஸ்பர்க் டார்கெட்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. காலையிலேயே கிராமத்துல பிராங்கி ஹவுஸ காலி பண்ணது யாரு என்னங்கிற சலசலப்பு தான் இருக்கும். அண்ட் ஷிப்யார்டுக்கு வந்த பைரட்ஸ் தான் பண்ணிருப்பாங்க பேசிட்டு இருக்கும் போது சாஞ்சி அந்த வழியா வரும்போது அதெல்லாம் கேட்டுட்டு ரூமுக்கு வருவான். அண்ட் யாரும் இல்லைன்ட்டு மேல போவான். என்ன எல்லாம் இங்கதான் இருக்கீங்களான்ட்டு. ஏண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரூம்ஸ் நம்ம வாடகைக்கு எடுத்தா எல்லாரும் வந்து இங்க உட்காந்து இருக்கீங்களா, பார்க்க போனா நீங்க யாரும் தூங்கவில்ல இல்ல போல என்பான். சாப்பர் ஒரு மாதிரி நிக்கிறத பார்த்துட்டு சாஞ்சி லூஃபி எங்கேன்னு கேட்பான். சாப்பர் அதோ அங்க இருக்கான் பாருன்பான். சாஞ்சி நிக்கவும் சாப்பர் நீ எங்க போயிருந்தீன்னு கேட்பான். சாஞ்சி நான் நைட்டு முழுக்க ராக்கி கேப்ல தான் இருந்தேன், ராபின் திரும்பி வருவான்னு நினைச்சன்பான். சாப்பர் அப்படி அங்கவும் சாஞ்சி அவ எதுவும் சொல்லிக்காம எங்க போனான்னு தெரியலையேன்பா. சாப்பர் இந்த ஐலாண்டுக்கு வந்ததுல இருந்தே ஒண்ணுக்கு மேல ஒண்ணுன்னு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பணத்தை திருடினானுங்க, அதுக்கப்புறம் விஷயம் இவ்வளவு தூரம் வந்துச்சு. கடைசியா உசாப் விஷயத்த பாத்தீங்களா, அவன் வேற ரொம்ப மோசமா காயம்பட்டிருக்கான். அவன் அப்படியே வேற விட்டுட்டு வந்துட்டோம், அவனுக்கு காய்ச்சல் வந்து நகர முடியாம கூட போலான்பான். ஜோரோ சாப்பரை கூப்பிட்டு இங்க பாரு, இதுக்கப்புறம் அவனை பத்தி பேசுற வேலை வச்சுக்காதேன்பா. சாஞ்சி நான் பேசாம இன்னைக்கு நாள் முழுக்க ராபின் எங்க இருக்கான்னு தேடுறான்பா அந்த டவுன்ல. சாப்பர் கிடைப்பாளான்னு கேட்பான். சாஞ்சி இந்த டவுன்ல ஸ்பெசிபிக்கா எங்க போய் தேடல எனக்கு தெரியல, ஆனா ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரியும், அவ கண்டிப்பா இந்த டவுன்ல தான் எங்கேயோ இருக்கான்பா. அப்புறம் இங்க என்ன நடந்தாலும் சரி இந்த விடுதி தான் நமக்கான மீட்டப் பாயிண்டா இருக்கணும்பா. சாப்பர் நானும் வர அவளை போய் தேடலான்பா. சாஞ்சி அப்படின்னா வா போலான்பா. இந்த இடத்துக்கு நாமே ஒரு மாதிரி பேனிக் ஆகி வருவா. லூஃபி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தா லாஸ்ட் நைட் ஐஸ்பர்க்கு ஒரு மோசமான விஷயம் நடந்ததா சொல்லுவா. அப்படியே பாலி வீட்டுல காட்டுவாங்க. பார்த்தா ஐஸ்பர்க்க வீட்டுல வச்சு சுட்டதா நியூஸ் வந்திருக்கும். பாலி என்ன அவனை கொல்ல பாக்குறாங்களான்ட்டு கடுப்பா இருப்பான். இங்க இருக்க எல்லாரும் அவனை விரும்புறாங்க தானங்க போதெல்லாம். லோலு அவரை ரூம்ல போய் பாக்குறப்ப ரத்த வெள்ளத்துல மூழ்கி கிடந்தாரு. அவர் இப்ப அன்கான்சியஸா இருக்காரு, நீ மெயின் ஆபீஸ்க்கு வர வழியே பாருன்பான். காக்கு வந்துட்டு லூலு கிட்ட பாலி எங்கன்னு கேட்பான். நம்ம இப்பதான் அவனுக்கு கால் பண்ணி சொன்னான்பா. காக்கு இந்த நியூஸ் பேப்பர் ஆளுங்க வேறங்க வந்துட்டாங்க. இப்ப மெயின் ஆபீஸே மொத்தமும் 2 பொழந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒரு ட்ரேஸ் கூட கிடைக்கல ரூம்ல. எதையும் கொள்ளையடிக்க பாக்கல, எதையும் எடுத்துட்டு போகவும் பாக்கல. ராபரி நடக்கலன்னா வேற என்னவா இருக்குன்பா. லூலு எப்படி பார்த்தாலும் பிரச்சனை தான். இந்த மொத்த டவுனுமே பேனிக்ல தான் இருக்கு. அவருக்கு மட்டும் இப்ப ஏதாவது ஆச்சு லலிலா கம்பெனியும் இந்த டவுனும் மொத்தமா காலின்பா. இதுக்கப்புறம் ஐஸ்பர்க் பெட்ல படுக்க வச்சிருக்கத காட்டுவாங்க. கலிஃபா அழுதுட்டே என்னாச்சுன்னு கேப்பா. டாக்டரும் அவனுக்கு முன்னால 2 குண்டு பட்டிருக்கு, அவனுக்கு பின்னால வந்து 3 குண்டு பட்டிருக்கு. நைட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அது ரொம்ப ப்ரூட்டலா இருந்திருக்கணும் பாரு. லோலு இதுக்கப்புறம் ஃபாரன்சிக் சைட்ல இருந்து அவங்க சொன்னது இங்க எந்த விஷயத்துக்குமான ட்ரேஸும் கிடைக்கல, அண்ட் யாரும் நுழையாத ரூம்குள்ள இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்புறம் இங்க காமன் பிளேஸ்ல கிடைச்ச மாஸ்க் மட்டும் தான் தடையன்பா. நாமி லூஃபி கிட்ட விஷயத்த சொல்லவும் லூஃபி ஐஸ் பாப்ஸான்பா. நாமி அவரே தான்பா. லூஃபி அவர் தான் இந்த டவுன்ல இருக்க எல்லாத்துக்குமே பிடிக்குமே, எதுக்காக அவருக்கு அப்படி நடந்திருக்கணுமோன்பா. சாஞ்சி யார் பத்தி பேசுறீங்கன்பா. நாமி அவர் ஒரு நல்ல மனுஷன், நேத்து அவர் தான் நிறைய விதத்துல எங்களுக்கு உதவினாரு, அவர் தான் நாங்க போன ஷிப் பில்டிங் கம்பெனியோட ஓனர், அப்புறம் இந்த இடத்துக்கும் மேயர்ன்பா. சாஞ்சி பார்க்க போனா பெரிய ஆள் போலன்பா. நாமி பார்க்க போனா இந்த டவுன்லயும் மோசமான பிரச்சனை தான் போயிட்டு இருக்குன்பா. லூஃபி நான் போய் அவரை செக் பண்ணிட்டு வரேன்ட்டு கிளம்பிருப்பான். நாமி அடே லூஃபி இரு நானும் வரேன்ட்டு கிளம்புவா. சாஞ்சி சாப்பரை கூப்பிட்டு ராபினை தேட போறேன்பா. டக்குன்னு ஜோரோவை பார்த்துட்டு நீ என்ன பண்ண போறேன்னு கேட்பான். ஜோரோ விஷயங்கள் எப்படி மாறப்போகுதுன்னு உட்காந்து பார்க்க போறேன்பா. சாஞ்சி பாட்டுக்கு கிளம்பிருப்பான். இதுக்கப்புறம் பீப்பிள் கடையில எக்ஸ்ட்ரா எடிஷன் சொல்லி ஐஸ்பர்க் அசாசின் கொல்ல பாக்குறான்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கும். எல்லாரும் யாரா இருப்பாங்கிற கோவத்தோடவும் கேள்வியோடவும் இருப்பாங்க. கடைகள்ல சில பேர்லாம் கண்டிப்பா அப்படியேப்பட்ட சீப்பான வேலையெல்லாம் பைரட்ஸ் தான் பாத்துருக்கணும்ட்டு மிகாசுகியோட கேங் கூட பண்ணிருக்கலான்பாங்க. அந்த பக்கம் லூலு காக்கு கிட்ட கண்டிப்பா இந்த வேலையை கவர்மெண்ட் ஆளுக தான் பண்ணிருக்கணும்பா. காக்கு எப்படி அதெல்லாம் சொல்றேன்பா. லூலு நான் காகியை பத்தி பேசுறேன், அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக திரும்ப வந்தான், ஆனா இவர் முடியாதுன்னு மறுத்தாருலன்பா. மக்கள்ல ஒருத்தன் பிராங்கி தான் அதெல்லாம் பண்ணிருக்கணும்பா. அவன் எதை தேடி இங்க வந்தான்லாம் தெரியல, ஆனா அவன் கண்டிப்பா அந்த விஷயத்த வன்மங்கிற காரணத்தால மட்டும் தான் பண்ணிருக்கணும்பா. காக்கு நீ கம்ப்ளைண்ட் வைக்கிறது வேர்ல்ட் கவர்மெண்ட் மேல, நீ கொஞ்சம் பார்த்து பேசலைன்னா அதுக்கு பே பண்ண வேண்டியது வரும்பா. லூஃபி இந்த பக்கம் வர
வரும்போது நியூஸ் பேப்பரை பார்த்த மத்தவங்களாம் இதை எதுக்காக பணத்துக்காக செஞ்சாங்களா பவருக்காக செஞ்சாங்களான்னு பேசிட்டு இருப்பாங்க. பாலி இதை பண்ணவன நான் கண்டிப்பா அப்படியே போக விட்டுற மாட்டேன்பா. பிராங்கி வாட்டர்ஸ் அவனுக்கு ரிட்டர்ன் ஆனதை காட்டுவாங்க. மெயின் ஆபீஸ்க்கு பாலி வரவும் சில ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நீங்க இங்க வரக்கு முன்னால என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க. பாலி வாய மூடிட்டு கம்முன்னு போயிருக்கன்பா. கம்பெனில இருந்து என்ன சொன்னாங்க ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு பேசும்போது பாலி வாய மூடிட்டு போங்கடான்ட்டு கிளம்பி இருப்பான். ஒரு கட்டத்துல இதெல்லாம் யார் பண்ணா ஏதாவது பைரட் செஞ்ச காரியமான்னு சொல்லி கேட்கும் போது அவன் நான் பலியை விடுங்கடான்னு சொன்னேன்னு கத்துவான். நாமே லூஃபி இந்த பக்கமா ஓடுறத பார்த்துட்டு டே இங்க குதின்பா. லூஃபி ரொம்ப ஃபோர்ஸா குதிச்சிருப்பான். யாகரா போலான்பா. நாமி மண்டையிலே பொக்குன்னு வச்சுட்டு யாகரா உனக்கு எதுவும் ஆகலையே இப்ப போலான்பா. நாமி நியூஸ் பேப்பரை கொடுக்குவோம் அப்ப அட்டாக் பண்ணது உண்மைதானான்பா லூஃபி. நாமி இப்போதைக்கு அந்த டாக் போய் எல்லாம் பார்க்க முடியாதுன்பா. லூஃபி அப்ப வீட்டுக்கு போக வேண்டியதான்பா. நாமி மெயின் ஆபீஸ்ல வச்சிருக்காங்கன்ட்டு புதுசா படிப்பட்டு கிடந்திருப்பான் இல்லையா அந்த இடத்த பாப்பா. இந்த இடத்துல அந்த ரத்தக்காரன் கூட போயிருக்காது. நாமி அந்த தரையொட்டி போகாம இந்த பக்கம் வந்துருவா. உசாப் நாமி கிட்ட சொல்லிருப்பான் இல்லையா நான் பலவீனமா இருந்தனால தானே பணத்தை எங்கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கிட்டானுங்க. இப்ப நான் எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்ட்டு அழுதுருப்பான். நம்ம இப்பதான் இறுதியா மேரிய ரிப்பேர் பண்றதாவும் இருந்துச்சுட்டு அழுது இருந்திருப்பான் இல்லையா. அதை நாமி யோசிச்சுட்டு வருவா. லூஃபி நாமி ஒரு மாதிரி ஆகிறத பார்த்துட்டு எதை பத்தி யோசிக்கிறேன்பா. அவன் அந்த ரத்தத்தை பார்த்துட்டு இல்ல ஒண்ணும் இல்லைன்பா. இதுக்கப்புறம் அவங்க மேல போவாங்க. அப்படியே இந்த பக்கத்துக்கு பிராங்கியை காட்டுவாங்க. அவன் மோசன் கிவி கிட்ட இப்ப நான் பாக்குறது எதுவும் கனவுல இல்லையன்பா. ரெண்டு பேருமே நீங்க பாக்குறது பிராங்கி ஹவுஸ் தான். ஆனா இப்படிப்பட்ட விஷயம் நடந்தது இல்லைன்பாங்க. பிராங்கி அவன் மாஸ்க கழட்டி போட்டு இங்க என்னதாண்டா நடக்குதுன்னு கத்துவான். இந்த இடத்துல பிராங்கியோட கோவம் ஆள கட்டுப்பாட்ட மீறி போற போல காட்டுவாங்க. பிராங்கி நான் இல்லாதப்ப இப்படியாப்பட்ட காரியத்தை செஞ்சது எவன் இருங்க இது யார் செஞ்சிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை செஞ்சவன் ஸ்ட்ரா ஹேட் லூஃபியா தான் இருக்கணும். என்ன 200 மில்லியன் பெரிஸ்க்காக அதெல்லாம் பண்ணா அதுவும் என் ஆட்கள் அடிச்சு போட்டிருக்கானேன்பா. எல்லாரும் மோசமா இருக்க நிலைமையை பார்த்துட்டு மோசன் கிவி இது ரொம்ப மோசமா இருக்குன்பாங்க. பிராங்கி இது மன்னிக்க முடியாத குற்றம்பா. இந்த இடத்துல சர்வே ஆன சில பேர் பிக் ப்ரோ பிராங்கின்ட்டு வந்திருப்பானுங்க. பிராங்கி நீங்க எல்லாரும் ஓகேவா தானே இருக்கீங்க நல்லதுன்பா. வந்தவனுக்கு ஒரு மாதிரி முடியாம அப்படியே கொண்டு வந்த அந்த பைரட்ஸ் ரொம்ப மோசமானவங்களா இருந்தாங்க. இருந்தாலும் அவங்கள நாங்க ஸ்பை பண்ணோம். அவனுக்கு எந்த விஷயத்த நோக்கி இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும்ட்டு அவனுக்கு இப்ப விடுதியில இருக்கதா சொல்லுவானுங்க. அண்ட் அந்த ஷிப் யார்டுக்குலாம் போயிட்டு வந்திருப்பாங்களே அந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவோம். பிராங்கி அப்பா அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். ஸ்ட்ரா ஹேட் லூஃபி காத்துடுறா நானே நேர்ல வந்து உன்னை கிரஷ் பண்றேன்பா. இதுக்கப்புறம் ட்ரெயின் ஸ்டேஷன்ல காட்டுவாங்க. சிம்னி பாட்டி காத்து ரொம்ப பயங்கரமா அடிக்குதுன்பா. கான்பேவே இந்த பக்கம் காத்தால தள்ளப்பட்டிருக்கோம். கோக்குரு வந்து பார்த்துட்டு பலத்த காத்தா இது சதன் வின் கரோக்குன்பாங்க. சிம்னியன் கான்பே விளையாடுவாங்க. கோக்குரு இன்னைக்கான ட்ரெயினை ஸ்டாப் பண்ணணும் போலேன்பாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு நம்ம ஐலாண்டுக்கு போறோம்பாங்க. அவங்களும் சரின்ட்டு கிளம்புவாங்க. கோக்குரு ஆக்வா லகுனா வரப்போகுதுன்பாங்க. இதுக்கப்புறம் பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் அந்த பக்கம் வாட்டர் சவுனுக்கு இதை பத்தி வந்திருக்கோம். மிட் நைட்ல அக்வா லகுனா வரப்போகுதுன்னு. இதுக்கப்புறம் அக்வா லகுனா வரப்போகுதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு ஓடுறப்பலாம் சாஞ்சியன் சாப்பிடுறத கேட்டு இது என்னன்பாங்க. இந்த வழியா வர ஒரு பர்சன் கிட்ட சாஞ்சி அவன் பிராட்காஸ்ட்ல ஏதோ ஓடிச்சு அது என்னன்னு கேட்பான். அந்த பர்சன் நீங்க டிராவலரா நீங்க பேட் டைம்ல வந்து இங்க மாட்டிட்டீங்க. அக்வா லகுனாங்கிறது ஒரு பெரிய புயல். நீங்க பெஸ்ட் நல்லா உயரமா இருக்க இடத்துக்கு போயிருங்க. இந்த டவுன் கீழே அப்படியே சப்மர்ஜ் ஆக போகுதுன்பா. சாஞ்சி இதை கேட்டு ஷாக் ஆவான். அந்த பர்சன் உடனே எல்லாம் ஆயிராது. நீங்களே பிராட்காஸ்ட்ல கேட்டீங்களா மிட் நைட் தான் ஆகும். இது இந்த வருஷத்துக்கானது கேர்ஃபுல்லா இருங்கன்ட்டு கிளம்பிருப்பான். பாய் சொல்லுவான். சாப்பர் இந்த இடம் சிங்க் ஆக போகுதுன்னா சொன்னாங்கன்ட்டு ஷாக் ஆவான். சாஞ்சி அதுக்குள்ள நம்ம ராபினை தேடி கண்டுபிடிக்கணும்பா. சாப்பர் ஃபர்ஸ்ட் எங்க போய் பாக்குறதுன்னு கேட்பான். சாஞ்சி இது ஒரு நல்ல கேள்விதான். நீ எங்க போலான்னு சொல்லுன்பா. சாப்பர் ஒரு வேலை இடிபாடுகளுக்கு போயிருப்பாளோன்பா. சாஞ்சி இப்படிப்பட்ட இடத்துல அதெல்லாம் இப்படா இருக்கும்ட்டு எனக்கு ஒரு இடம் தெரியும்ட்டு ஓடுவான். சாப்பரும் ஃபாலோ பண்ணுவான் வேகமா. சாஞ்சி அவளுக்கு வேற என்ன பிடிக்கும்னு கேட்பான். சாப்பர் இடிபாடுகள் தான்பா. சாஞ்சி அதை தாண்டி சொல்றான்பா. சாப்பர் உனக்கு அவளுக்கு பிடிச்சது எதுவும் தெரியாதான்பா. சாஞ்சி எனக்கு தெரியாம தானே உங்ககிட்ட கேட்கறேன்ட்டு எனக்கு முன்னால போகாதேன்ட்டு ஓடுவான். சாப்பர் அப்படி போனா என்னன்னு ஓடுவான். இதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல உட்காந்துட்டு சாஞ்சி சாப்பர் கிட்ட ராபினை பத்தி நமக்கு பெருசா எதுவும் தெரியலன்பா. இதுக்கப்புறம் டாக் நம்பர் 1ல வச்சு நிறைய பேர் ஐஸ்பர்க் உங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு கத்திட்டு இருப்பாங்க. லோஃபி பார்க்க போனா அவரை போய் பாக்குறது கஷ்டம் போலேன்பா. நாம கிட்ட இருக்க ஒரு பர்சன் கிட்ட இங்க இதுக்குள்ள போறக்கான வழி இருக்கான்னு கேட்பா. அந்த இங்க இருக்க சிச்சுவேஷனை நீங்களே பாக்குறீங்களா இதுக்கு மத்தியில நீங்க உள்ள போறக்கான வாய்ப்பே இல்ல. உள்ள வேற மாதிரி போயிட்டு இருக்குன்பா. நாமையும் சரிங்க தேங்க்ஸ்ன்ட்டு கிளம்பி இருப்பா. பிராங்கி இதே இடத்துக்கு வந்துட்டு சுத்தி இருக்க கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு ஆமா எதுக்கு இத்தனை பேர் கூடி இருக்கானுங்க பரவாயில்ல ஒரு பிக்கர் ஆடியன்ஸ் இருந்தா ஒரு பிக்கரான ரெஸ்பான்ஸ் இருக்கும்லன்பா. இந்த இடத்துல திடீர்னு மியூசிக் ஓடுற மாதிரி இருக்கும். சில பேர் இந்த ரதமான்ட்டு பயப்படுவாங்க. இதுக்கப்புறம் டே அவன் எங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடும் போது எல்லாரும் மேல இருக்க பிராங்கியை நோட் பண்ணிருப்பாங்க. பிராங்கி என் பேர் என்ன சொல்லுங்க பாக்கலாம் கூச்சப்படாம கேளுங்கன்பா. லைக் ரேப் பண்ற போல பீப்பிள் எல்லாரும் செம கடுப்புல இருப்பாங்க. பிராங்கி தான் ஐஸ்பர்க் ஏதாவது பண்ணிருப்பானோன்ட்டு தயவு செஞ்சு இந்த ஐலாண்டை விட்டு போய் தொலைடான்ட்டுலாம் கத்துவானுங்க. பிராங்கி எதுக்கு எப்படி கத்திட்டு கிடக்குறானுங்கன்ட்டு நான் தான் நம்பர் 1 சூப்பர் காய் வாட்டர் செவனோட அண்டர் வேர்ல்டோட முகமே நான் தான். அதேதான் பீப்பிள் என்ன ஓவனு கூப்பிடுவாங்கன்ட்டு பிராங்கின்பா. அவனை பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் சதறி ஓடுவாங்க. பிராங்கி வெறி பிடிச்ச மாதிரி ஸ்ட்ரா ஹேட் வெளியே வாடான்னு கத்துவான். லூஃபி யார் இவன்கிற போல முழிப்பான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. பிராங்கியை பத்தி ஆடியன்ஸா என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் பிராங்கி வெர்சஸ் லூஃபியோட சண்டையில யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க. கடைசியா கம் ஹியூமன் வெர்சஸ் ஃபயர் பிரீத்திங் சைபார்க்குங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.